வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை ஒவ்வொரு தொகுப்புலையும் சொல்லி கொண்டு வருகின்றோம். மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்கும் என்று நம்புகின்றேன். நம்ம இந்த தொகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராகு திசை நடப்பவர்கள் ராகுவோட பெயர்ச்சியில் இருக்கக்கூடியவங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் ராகு தசை எப்போ வரும் அப்படின்னா, அவங்க திருவாதி நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகு தசை இருக்கும். அப்படிப்பட்ட நட்சத்திரத்தில் உள்ள பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் எப்படிலாம் இருக்க போகிறத பார்ப்போம். ராகு உண்மையிலே பார்த்திங்கன்னா, இந்த ராகு பகவானுக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்னாலே மறைமுகமாக இருந்து தாக்குறது. 9 கிரகம் மொத்தம் இருக்குது. இந்த 9 கிரகத்தில் 7 கிரகம் தான் உயிருள்ள கிரகங்கள். இது உயிரற்ற காலற்ற தலையற்றன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படிப்பட்ட கிரகம்னா இது நிழல் கிரகம். இது இதுக்கு சொந்த வீடு கிடையாது. எல்லா கிரகமும் வலது பக்கம் சுற்றினால் இவங்க ரெண்டும் இடது பக்கம் சுற்றுவாங்க. இப்போ நீங்கள் முறைப்படி நவக்கிரக பூஜை பண்ணுறீங்க, நவக்கிரக வழிபாடு பண்ணுறீங்கன்னா, இந்த 9 நவக்கிரகம் சுற்றும் போது 7 முறை வலது பக்கம் சுற்றி விட்டு 2 முறை இடது பக்கம் சுற்றினால் மட்டும்தான் இவருடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். அது நிறையா பேர் நமக்கு தெரியாமல் 9 சுற்றி 1 சுற்றி வந்துடுறோம். அது வழிபாட்டுக்கு உகந்ததல்ல. அதனால் நீங்கள் எப்போ நவக்கிரகம் சுற்றினாலும் 7 சுற்று வலது பக்கமும் மீதி 2 பக்கம் ராகுக்கும் கேதுக்கும் சுற்றினால் மட்டுமே அது ராகுவோடைய பலமும் கேதுவோடைய பலமும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ராகு பகவான் இவருக்கு நட்பால கிரகம் இருப்பாங்க. இவர் யார் யார் பிடிக்கும் பார்த்தீங்கன்னா, சனியை பிடிக்கும், புதனை பிடிக்கும், அப்புறம் சுக்கிரனை பிடிக்கும். இவங்க 2-3 நண்பர்கள் இவங்க திசையிலையோ இவங்க புத்தியில் இவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ராஜயோகத்தை கொடுப்பார். இப்போ சுக்கிர தசை நடக்குது, ராகு புத்தி அருமையாக இருப்பீங்க. சனி தசை நடக்குது, ராகு புத்தி ரொம்ப டாப்பு. புதன் தசை ராகு புத்தி அருமை. அப்படி நட்பு ராசிகளில் இருந்தாலும் நட்பு திசை நடந்தாலும் இந்த ராகு எந்த முறையிலையாவது இவர் உழைச்சி கொடுக்க மாட்டார். இவற்றுள்ள மைனஸ் என்ன அப்படின்னா, உழைப்பில்லாத பணம். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, உழைப்பில்லாத பணம்னா உதாரணத்துக்கு முன்னோர்கள் சொத்து தனக்கு வர்றது உழைப்பில்லாத சொத்து. பாட்டையும் போட்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அவங்க சொத்து முன்னோர்கள் சொத்து. 2வது ஒருத்தன்ட்ட ரொம்ப அடித்து வாங்கிறது, விலையே போகாது இவனை கொடுத்தா தான் வாங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி வாங்கிறது. அதே போல் புதையல் லாபம் கிடைக்கிறது, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது. இந்த லாட்ரி சீட்டு அதிர்ஷ்டம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த லாட்ரி இதெல்லாம் இவங்க ராகுவோடைய காரத்தன்மை தான் அந்த லாட்ரி யோகம் கிடைக்கும். அப்படி இயற்கையான முறையில் நீங்கள் உழைப்பில்லாத ஊதியத்தை இவன் அள்ளி வழங்குறதுல கொஞ்சம் கூட தயங்க மாட்டார் ஒரு ராகு பகவான். இந்த ராகுவான் தசை 18 வருஷம். இவர் இளமை பருவத்தை வராமல் இந்த ஒன்று முதுமை பருவம் வரலாம், இல்லைன்னா இந்த நடுப்பகுதி இந்த திருமண வயதில் வந்தாங்கன்னா மிக செல்வ செழிப்பாகவும் நல்ல சிற்றின்பத்தை அனுபவிக்கக்கூடியதாகவும் இங்கே இருப்பீங்க. பொதுவாக லக்னத்தில் ராகு இருந்தால் ரொம்ப பிடிவாதம் இருப்பாங்க, போகத்திறமை அவங்க அதிகமாக இருக்கும். ராகு தசை வந்துட்டாலே திருமணத்தை விட காதல் திருமணம் அதிகமாக நடக்கும். ராகு தசை நடந்துட்டாலே பெண்களோட தொடர்புகள், ஆண்கள் தொடர்புகள், வெளி பொது ஜனங்கள் தொடர்பு, அந்நிய பாசிக்கா தொடர்புலாம் நிறையா கிடைக்கும். வெளியூர் பிரயாணம் போகிறது, வெளிநாட்டு போயிட்டு வர்றதெல்லாம் அந்த ராகுவால் கிடைக்கும் உங்களுக்கு. ராகு ஒரு அந்நிய பாசகம். அவனுக்கு சூரியன் சந்திரன் முக்கியம் பிடிக்காது. இப்போ ராகு நடந்தால் அப்பா அம்மா சொல்ல கேட்கவே மாட்டாங்க. இந்த பிள்ளைகளுக்கு பாருங்கள், ராகு நடந்தால் கேட்கவே மாட்டான். அடுத்தவன் சொல்ல கேட்பான், பக்கத்து வீட்டுக்கு சொன்னால் கேட்பான். பக்கத்து வீட்டு சாப்பாடு ருசியாக இருக்கும், தான் பெத்ததாய் சாப்பாடு ருசி இருக்காதும்மா. கடை சாப்பாடை விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போ பெரும்பாலும் இரவு நேரங்களில் சினிமா பார்க்குறது, இரவுகளை முழிக்கிறது, இதுங்களாம் எதிர்மறையான கிரகனால் எதிர்மறையான சிந்தனையை அவன் தூண்டி விடுவான்.
அவன்தான் ராகு. இப்போ இந்த இன்றைக்கி உள்ள கம்ப்யூட்டர் காலத்தில் உள்ளுக்குள்ளே என்னென்னமோ இருக்குதுங்க. இதுக்கு பூரா யார் அதிபதினா ராகு தான். இந்த ராகு இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. புதிய புதிய கண்டுபிடிப்புகள், இந்த பறந்து தெரிந்த உலகத்தில் ரகசியம் அப்படின்னா இவன் தான். இதுக்குள்ளே இவ்வளோ இருக்கா? இந்த செல்ஃபோன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃபோன் இவ்வளோ இருக்கா ஐயா? இதை கொடுத்து இதை கெடுத்து கொடுக்கக்கூடியவன் யாருன்னா இந்த ராகு தான். கொடுத்தவன் அவனே, கெடுத்தவன் அவனேம்பாங்கள்ல, அந்த மாதிரி. அப்போ எல்லா இடத்துலையும் இந்த அது பெரும்பாலும் ராகு தசை நடக்கிறவங்க, ராகு புத்தி நடக்கிறவங்க சந்து பொந்தில் தான் இருப்பாங்க. பெரும்பாலும் வாடகைக்கோ ஒத்திக்கோ சொந்தம் வந்தால் அந்த இருப்பிடம் அவங்க அமையும். இப்படி ராகு பல இடங்களில் போய் தென்மேற்கு திசைக்கு யோகாதிபதியாக இருப்பார். பெரும்பாலும் இந்த தெற்கு திசை இல்லை மேற்கு திசை யோகமாக இருக்கும். இவங்க இந்த ராகுசை நடக்கும் பொதுவான அம்பிகை வழிபாடு, துர்காதேவி வழிபாடு, காளியம்மன் வழிபாடு, துடியான தெய்வ வழிபாடு, மொத்தத்தில் குலதெய்வ வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, இவங்கெல்லாம் ரகசியமாக இருக்கக்கூடியவங்க. இந்த வழிபாடு செஞ்சால் ராகுக்கு ரொம்ப பிடிக்கும். இவருடைய கிரகச்சேத்திரம் பார்த்திங்கன்னா திருநாகேஸ்வரம். அங்கே பெரிய ஆச்சரியம் என்னென்னா, பல கோயிலில் போனீங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணால் வெள்ளையாக தான் போகும். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா அந்த ராகுவானுக்கு பால் அபிஷேகம் பண்ணும்போது கழுத்து கீழே வரும், நீல நிறமாக போய் அதற்கப்புறம் வெள்ளையாக மாறும். அப்படிப்பட்ட அதிசயமான கோயில் அங்கே இருக்குது. போய் பார்க்காத பாருங்கள். அதே போல் அங்கே அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப உங்கள் ராகுனால் உள்ள பிரச்சனைகள் தீரும். அது ஒரு பரிகார ஸ்தலமாக இருக்கின்றது. ராகு தோஷம், கலசர தோஷம், இந்த மாதிரி ராகு தசை நடக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் அவயோக தசை நடந்துச்சுன்னா அதுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றமும் ஏற்றமும் இந்த ராகுவால் கொடுக்கப்படும். நம்ம உடம்பில் இவன் எலும்பு குறுக்கக்கூடியவன். எலும்பு பலமாக இருக்கணுமா, ராகு பலம் இருக்கணும். உங்கள் லக்கணத்தில் ராகு உட்காந்துட்டானா உங்களை அப்படியே உருக்கிடுவான். பலம் இல்லாமல் இருக்கும். ஆனால் வாய் நல்லா அடிப்பீங்க. அது சொல்லுவாங்க, வாய் தாயா இருக்குது, ஒன்றும் கிடையாது. அந்த ஓப்பனிங் நல்லா இருக்குது இப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி கதை. ஓப்பனிங் நல்லா தாயா இருக்குது, இப்படின்னு சரியில்லையா அப்படிம்பாங்கள்ல. அந்த மாதிரி ராகு ஒரு லக்கணத்தில் உட்காந்தான், அந்த லக்கணம் தன்னுடைய நட்பு லக்கணமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு ரிஷப லக்கணம், அதே போல் மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், துலா லக்கணம், கும்ப லக்கணம், மகர லக்கணத்துக்கு யோகாதிபதி. அவங்க பிடிவாதம் பண்ணால் அந்த பிடிவாதத்தில் அர்த்தம் இருக்கும், ஜெயிச்சு வந்துடுவாங்க. ஆனால் மற்ற லக்கணத்தில் அவங்க இருந்தாலோ ராசியில் இருந்தாலோ அது அவங்களையும் துன்பப்படுத்தி மற்றவங்களையும் துன்பப்படுத்தி ஒரு கிறுக்கு பிடி வச்சுருவாங்க சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆக்கி விட்ருவாங்க. அப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ராகுசை நடக்கிறவங்க, ராகு பயிற்சி உள்ளவங்க, இவங்கெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வளைஞ்சு நெளிஞ்சு போய் கொடுவீங்கன்னு தான். இப்போ பைக்கில் போகிறோம், ஸ்பீடு பிரேக் போட்டிருக்காங்கன்னா நம்ம என்ன செய்வோம், வேகமாக போய் ஸ்பீடு பிரேக் இருக்கா லைட்டை ஸ்லோ பண்ணுவோம். அப்போ வண்டிக்கும் லாபம், நமக்கும் லாபம். நம்ம பாட்டு குருட்டை மகள் போனோம்னா வண்டிக்கும் சேதம், நமக்கும் சேதம். அதே மாதிரி தான் இந்த ஆலோசனை போகிறோம், உங்களுக்காக தான் சொல்லப்படுகிறோம். ராகு இப்படிலாம் இருக்குங்க, நீங்கள் பார்த்து நடந்துக்கங்க. ராகு போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க, அதே போல் கெடுப்பாரும் கிடையாது. அவன் கொடுக்கவும் செய்வான், கெடுக்கவும் செய்வான். நல்ல சுகத்தை கொடுத்துட்றது, நல்லா அனுபவிச்சாச்சு, கடைசியில் சுகரையும் சேர்த்து கொடுத்துருவான். என்ன நல்லா அனுபவிச்சில, இப்போ சுகத்தை அனுபவிச்ச சுகரை அணுவி அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, அது அதிகமான முறையில் சிற்றின்பத்தை நீங்கள் உணர்கிறீங்களால் அதிகமான முறையில் நீங்கள் சுகருடைய அனுபவத்தை அனுபவிச்சு ஆகணும். அப்போ எதையுமே நீங்கள் அளவாக வைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை மிகவும் அழகாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ராகு பகவான் இவனுக்கு எப்படின்னா, எதில் அவனுக்கு பிரியமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, சூதாட்டத்தை பிரியமாக இருப்பாங்க. சீக்கிரம் முன்னேறணும். இன்றைக்குள்ள சூழ்நிலை அப்படி தான். ஒரே நாளில் லட்சாதிபதி ஆகணும், ஒரே நாள் கோடீஸ்வரன் ஆகணும். பாருங்கள், அதுதான் மக்கள் விரும்புகிறோம். ஏன்யா படிப்படியாக முன்னேறனையா? முடியாதுயா. டக்குன்னு போகணும், 2 வேலையை பார்க்கணும், 10,000 ரூபாய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லார் மக்கள்கிட்ட இருக்குது. காரணம் ராகு தான் ஆதிக்கம். கலியுகம் வருது, ராகுவோட தலை விரிச்சு ஆடுது. இப்போ ராகு தான் இந்த உலகத்தை ஆட்டிக்கொண்டு இருக்கின்றான். அப்போ என்ன செய்யும், பெண்கள்லாம் ரொம்ப அழகாக பிறப்பாங்க, பெண்களுடைய முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். ஏன்னா பெண்களுக்கு முக்கிய சப்போர்ட் கொடுக்குற இந்த ராகு தான். ஆணுக்கு இப்போ ராகு திசையில் ஆணுக்கு கொடுக்கானுடைய பெண்ணுக்கு முழுக்க கொடுத்துருவான்.
அப்போ என்ன செய்யணும், அவங்க ரொம்ப நீங்கள் கண்காணிக்கணும். ராகுதிசை நடக்கிற பெண்களோ ஆண்களோ இருந்தால் நீங்கள் அவங்க கண்காணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க தனியாக விடாமல் பார்த்துக்கணும். நீங்கள் தனியாக விடாமல் ஓரளவுக்கு அவங்க உங்கள் கண் பார்வையில் இருக்கணும். ரெண்டாவது, அவங்கள தனிப்பட்ட முறையில் நைட்டு தங்க வைக்கிறத கொஞ்சம் தவிர்க்கணும். அதனால் அவங்களுக்கு சில தவறான பழக்க வழக்கங்களோ அதனால் சில குற்றங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ராகு திசையில் பெரும்பாலும் தாய் தகப்பனோடு சேர்ந்துருப்பது ரொம்ப சிறப்பு. தனிமையை அவங்க விடக்கூடாது. ஏன்னா பல சிந்தனை அவங்களை சிதறி அடித்து விடும். அப்படிப்பட்ட பலம் பெற்ற ராகு தோற்றத்தில் இவன் ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க பலமாக இருப்பாங்க. ரெண்டாவது, இவன் ஆண் பெண்ணில் அலி கிரகத்தை கொண்டவர். தாமச குணம், நகைச்சுவை, பஞ்சபூதங்களில் இவன் வானத்தை குறிக்கக்கூடியவர். இவருக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா புளிப்பு ரொம்ப பிடிக்கும். இந்த புளிப்பு சுவைன்னு சொல்கிறோம்ல, அது இந்த புளிப்பு ராகுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ராகுக்கு லெமன் சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ராகுவானுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய துர்காதேவி. இந்த துர்காதேவியை மாதாந்த வெள்ளி அன்னைக்கு வழிபாடு பண்ணுறது, மஞ்சள் குங்குமம் அர்ச்சனை பண்ணுறது, ராகு நேரத்தில் போய் பாலாபிஷேகம் பண்ணுறது, காலபைரவுக்கு அதே மாதிரி செவ்வாழை பணம் வைத்து செவ்வரளி மாலை, இதெல்லாம் ராகுவுக்கு உண்டான தோஷங்கள் விலகும். மொத்தத்தில் ராகு தசை நடக்கிறவங்க, ராகு பயிற்சியில் உள்ளவங்க தன்னிச்சையாக இருக்க வேண்டாம். சொல்லுவாங்க, சேர்ந்தே வாங்க சேர்ந்தே போங்க. தன்னிச்சையாக நீங்களும் போகாதீங்க, தன்னிச்சையாக முடிவு எடுக்காதீங்க. அது முதல்ல சுகமாக தான் இருக்கும், அதுக்கப்புறம்தான் அது தன்னால் ஏண்டா இந்த முடிவு எடுத்தோமே அப்படின்னு நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. அப்போ ராகுசு நடக்கிறவங்க, ராகு புத்தி நடக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 18 வருஷம் வர்றான், நல்லா கேட்டுங்க. 18 வருஷம் இவ்வாறு 20 வருஷம் சுக்கரனுக்குனா 19 சனிக்கு ஒரு 18 வருஷம் கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட வலுவாக உட்காந்துருப்பார். ஏன் அப்படின்னு சுவாமி படைச்சாருன்னா, இந்த 7 கிரகம் அவங்களுக்குள்ளேயே பேசி முடிவு எடுத்துக்கிறாங்க. ஒன்றும் தெரிய மாட்டேங்கியா அப்படின்ட்டு தேவ ரகசியப்படி இவங்களையே ராகு உருவாக்குன இவங்க தான். உருவாக்கிட்டு உள்ளே விட்டது இவங்க தான். உள்ளே விட்டு வேடிக்கை பார்க்குறது இவங்க தான். இதுதான் தெய்வ ரகசியம், தேவ ரகசியம்பாங்க. இந்த ராகு இது படைக்கப்பட்ட இறைவனால் படைக்கப்பட்டவங்க. யாரை முளைச்ச வர முடியுமா? இவங்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்து இவங்களுக்கு பேர் ஒற்றன் பேர். ஒற்றன் இவங்க தெரியாத ரகசியத்தை தெரிந்து அறிந்து மற்றவங்க சொல்கிறது. எப்படி இந்த தேவர்கள் மற்றவங்களாம் இவங்க நிஜமாக இவங்க நல்லா இருந்து என்னென்ன ரகசியம் பார்ப்பாங்க. அதுதான் ரகசியத்தில் உள்ளவர்கள் ராகு. இந்த மறைமுக சம்பந்தப்பட்ட உறுப்புக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் ராகு. ரகசியம், மறைமுக தொடர்பு, சிற்றின்பம், இருட்டு, அதே போல் கருப்பு, நீலம், இதுக்கெல்லாம் வண்ணத்துக்கு உரியவன் இந்த ராகு பகவான். ராகுவானை வழிபாடு செய்வதனால், இப்போ ராகு தசையில் ராகு வழிபாடு பண்ணுறது, துர்காதி வழிபாடு நல்ல பலன் கொடுக்கும். உங்களுக்கு எதிர்மறையான சிந்தனையை குறைக்கும். அதனால் தயவுசெய்து இந்த இளம் வயசில் உள்ள ராகு திசை நடக்கிறவங்க, இந்த 18 வயசு 20 வயசு நடக்கிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். திருமண விஷயத்தில் ரொம்ப நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். அதில் கொஞ்சம் யார் ஏமாந்துடக்கூடாது. ராகு திசையில் நல்லா சிற்றின்பம் கிடைக்கிறார். எதை பார்த்தாலும் இனிப்பாகவே இருக்கும். ஆனால் இனிப்பை சாப்பிட்ட பின்னால் சுகர் வந்தப்புறம் தெரியும் ஏன்டா சாப்பிட்டோம்னு. அதனால் ராகு திசையை பொறுத்த வரைக்கும் குழப்பத்தில் உங்களை ஒரு இடத்துல உட்கார்ந்து குனிய வச்சுருவான். அப்போ ராகு திசையில் பெரும்பாலும் நீங்கள் குழம்பி முடிவெடுக்காதீங்க. தெளிவாக இருந்து நிதானமாக செய்தால் அந்த ராகுவால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ராகு திசையும் ராகு பெயர்ச்சியும் உங்களுக்கு யோகமாகவே இருக்கும் சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் ஒரு நல்ல தோல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.